அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ ஷானி ஹபீபிஹி தஅலீமன் தக்பீரன் மக்பிரன் வ ஆமிரா. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي إني ميت وإنك حي يا ربي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منه ما نسيت وعلمني منه ما جهلت. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈரோலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை, அல்லதல்ல சுப்ஹானஹு தஆலா நோன்பு வைத்த நிலையிலே முதல் ஜும்மாவிலே நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை கபரிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹு தாலா ரமதான் மாதத்துல முதல் ஜும்மாவில் இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். நாட்களிலே சிறந்த நாள் ஜும்மா நாள். அந்த ஜும்மா நாளிலே இடங்களிலே சிறந்த இடம் அல்லாவின் வீடு. அப்படிப்பட்ட இந்த மஸ்ஜிதிலே எல்லா மாதங்களை விட தலைமையான மாதம் ரமதான். ஆக இந்த மூன்றும் ஒரு சேர்ந்த ஒரு இடத்திலே அல்லாஹ் நம்ம அமர் செய்திருக்கின்றான். அல்லாஹு தாலா ரமதானை பத்தி நிறைய சொல்லி அல்லாஹு தாலாவும் கண்மணியம் சல்லாசும் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்துல யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நான் நோன்பு கடமையாக்கியிருக்கேன். முன் சென்ற சமுதாயத்துக்கு எப்படி நான் நோன்பை கடமையாக்கணும், அதே மாதிரி நான் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கிறேன். ஏன்னு சொன்னா லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் பயபக்தியாக ஆக வேண்டும் என்பதற்காக நான் நோன்பை கடமையாக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். ஆக நோன்பு நம்ம வச்சோன்னு சொன்னா பயபக்தியாளராக ஆகலாம் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை நம்ம வலியுறுத்துறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஐஷா சொர்க்கத்துடைய கதவை தட்டுங்க என்பதாக ஸல்லல்லாஹு ஐஷாட்ட சொல்றாங்க. அப்ப ஐஷா அன்ஹு எதை கொண்டுன்னு கேட்கறாங்க. நாயுமே கதவை தட்ட நான் தயார், அந்த கதவை எப்படி தட்டுறது, எதை கொண்டு தட்டுறதுன்னு கேட்கும் போது ஸல்லல்லாஹு சொல்றாங்க பில் ஜூ, பசியை கொண்டு, நோன்பை கொண்டு கதவை தட்டுங்க என்பதாக சொல்றாங்க. ஆக நோன்பு வச்சன்னு சொன்னா சொர்க்கத்துடைய கதவு நமக்காக திறக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்போ நோன்பு மாசத்துல நம்ம நிறைய அமல் செய்வோம். அமல் செய்யறது முக்கியம் அல்ல, கொஞ்சம் செஞ்சாலும் அதை நிறைவா செய்யணும். நிறைய பேர் தொழுகுவாங்க, தொழுக வராத நபர்கள் எல்லாம் பள்ளியாசல கூட்டமா தொழுக வருவாங்க, திக்ரு செய்வாங்க, குரான் ஓதுவாங்க, இன்னும் தான தர்மங்கள் செய்வாங்க, நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க. இந்த செய்யறத விஷயத்த பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னா நம்ம பாட்டுல அமல் செஞ்சுட்டே இருப்போம். நான் 6 நோன்பு வச்சுட்டேன், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த வருஷம் நான் 6வது நோன்பு நோக்குறேன், 5 நோன்பு நல்லபடியா வச்சுட்டேன், 6வது நோன்பு மீதமுள்ள 24 23 நோன்பு சரியா வச்சிருவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பட்டியல்ல நம்ம நோன்பு வச்சுட்டோம், நோன்பு வச்சுட்டே வரோம், இன்னும் நோன்பு வைப்போம்னு சொல்லிட்டே வரலாம். ஆனா அல்லாஹ்வோட கணக்குல படி உங்க நோன்பு நம்ம நோன்பு கபுல் ஆச்சா அப்படின்னு சொன்னா அது கேள்விக்குறிதான். நோன்பு வைக்கிறீங்க எத்தனையோ பேர் நோன்பு அது வேஸ்டா தான் போகுது. அது நோன்பு பரிபூர்ணமாக கபுல் ஆகாது. ஆகிறதுக்கு சில வழிமுறையை ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ரொம்ப சாயிமின், எத்தனையோ நோம்பாளிக இருக்கிறாங்க, அவங்க பசியும் பட்டினியும் பசித்து இருக்கதையும் தாகித்து இருக்கிறது தவிர அவங்களுக்கு வேற எந்த கூலியும் கிடைக்காது என்பதாக சொல்றாங்க.
நோன்பு தான் அவங்க அசல்ல நோன்பு வச்சிருக்காங்க, நம்மளுடைய பார்வையில அவங்க நோம்பாளி நோன்பு வச்சிருக்கான்னு சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு கூலி என்னன்னு சொன்னா அவங்க பசியா இருந்தாங்க, தாகித்து இருந்தாங்க, அதுதான் அவங்க கூலி. வேற எதுவும் மறுமையில கூலி கிடைக்காது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம சரியா பயன்படுத்த சொன்னா நம்ம நோன்பு வச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். உலகத்துடைய பார்வையிலையும் நோம்பாளி, இவர் நோன்பு வச்சிருக்காரு, நல்ல மனுஷன், எல்லா நோன்பு வைக்கிறாருன்னு சொல்லுவோம். ஆனா நோன்புடைய தாற்பயம், ஆன்மீகம், அதனுடைய ஆன்மீகத்தை நம்ம புரியலன்னு சொன்னா நோன்பு வச்சும் பயன் இல்லாம போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலாய்கல்லதீன ஹபிஜத் அமாலும் ஃபி துன்யா. எத்தனையோ பேரு ஈமான் கொண்ட பிறகு காஃபிரா மாறிடுறாங்க, மதம் மாறிடுறாங்க இல்லையா? அற்ப சுகத்துக்காக வேண்டி, திருமணத்துக்காக வேண்டி, அல்லது செல்வத்துக்காக வேண்டி, இது வறுமையின் காரணமாக இப்படி ஈமான் கொண்டும் காஃபிரா மாறிட்டாங்கன்னு சொன்னா, அல்லது முனாஃபிக்கா மாறிட்டாங்கன்னு சொன்னா, ஈமான் கொண்டு அல்லாமல் நிறைய ஹஜ்ஜி செஞ்சிருப்பாங்க, திக்ரு ஓதிருப்பாங்க, குர்ஆன் ஓதிருப்பாங்க, நோன்பு வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாம் செஞ்ச பிறகு ஒரு சின்ன விஷயத்தினால மதம் மாறிட்டாங்க, வேற ஒரு மதத்துக்கு மாறிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஹபிஜத் அமாலும் ஃபி துன்யா, அவங்க உலகத்தை செஞ்ச எல்லா அமலையும் அல்லாஹ் அழிச்சிருவானா, ஜீரோல நிற்பாங்க. எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய ஹஜ், எத்தனை பல ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி, குர்ஆன் பல தடவை ஓதியிருந்தாலும் சரி, அவங்க ஈமான் கொண்ட பிறகு தடம் மாறி போயிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் எல்லா அமலும் டோட்டலா அழிச்சிடுவான். அவங்க ஜீரோல தான். அதுக்கப்புறம் என்ன அமலும் அவங்க கவுண்டிங்ல வரவே வராது, ஏன்னா அவங்க மதம் மாறி போயிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அன் தஹ்பத அமாலுஹும் வ அன்தும் லா தஷ்உரூன். அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரவுதா ஷரீஃப்ல போய், மதீனா ஷரீஃப்ல அல்ல ஸல்லல்லாஹு முன்னாடி ஸல்லல்லாஹு ஆயத்தா நசி, இப்ப ஸல்லல்லாஹு ஆயத்தா இல்ல, அப்படி அவங்க ஸல்லல்லாஹு ரவுலா ஷரீஃப்ல போய் நம்ம சத்தமா பேசலாம். எந்த அளவுக்கு சொன்னா சத்தமா சலாம் கூட சொல்லக்கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அய்யுஹன் நபி அப்படி சத்தம் போட்டு சொல்லக்கூடாது. நீங்க சத்தமா இபாதத்தே செஞ்சாலும் சரி, சத்தமா எதை செஞ்சாலும் சரி, அவங்க அமல் எல்லாம் டோட்டலா அழிச்சிருமா. ஸல்லல்லாஹு முன்பாக சத்தத்தை உயர்த்தவே கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எல்லாத்துக்கும் மேல. அவங்களுக்கு மேல ஒரு குரலை நீங்க உயர்த்தீங்க சொன்னா, நீங்க எவ்வளவு பெரிய இபாதத்தாலியாக இருந்தாலும் சரி, எத்தனை நோன்பு வச்சிருந்தாலும் சரி, தொடர்ந்து ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி, எவ்வளவு தான தர்மம் செஞ்சாலும் சரி, அல்லாஹ் எல்லாமே அழிச்சிடுவான். ஏன்னு சொன்னா கண்நாயம் ஸல்லல்லாஹு அவங்க குரலுக்கு, அவங்க இருக்கக்கூடிய அந்த சபையில அவங்களோட நீங்க குரலை உயர்த்தீங்க சொன்னா அல்லாஹ் எல்லா அமல் அழிச்சிடுவான். வான்தும் லா தஸ்ருன், உங்களுக்கு அது தெரியாது. நீங்க நினைச்சிட்டு நம்ம அமல் செஞ்சுட்டோம், நோன்பு வச்சுட்டோம், ஹஜ்ஜி செஞ்சுட்டோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம்னு. ஆனா உங்களுக்கு அது தெரியாது, அல்லாஹ் எல்லாமே டோட்டல் அழிச்சிடுவான் என்பதாக சொல்றாங்க. மூணாவது ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், நபியே அவங்க கூறிய நாவுகளால உங்களை பத்தி இல்லாத பொல்லாது மத்தவங்கள சொல்றாங்க, உங்களை பத்தி குறை சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க என்ன தெரியுமா அர்த்தம்? ஹபீதத் அல்லாஹு அமாலுஹும், அல்லாஹ் அவங்க எல்லாமே அழிச்சிருவானா. நபியை பார்த்து கூறிய வார்த்தையால இல்லாத பொல்லாது பொய் பொறுத்த ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அமல அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சிருவான். அந்த அழிக்கிறது அல்லாஹ்க்கு எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? வகான தாலிக அலல்லாஹ் யஸீரா, அது ரொம்ப சுலபமா. அல்லாஹ்க்கு அவன் செஞ்ச எல்லா அமலையும் அழிக்கிறது ரொம்ப சுலபமா. பக்கம் பக்கமா எழுதுறோம், பென்சில்ல பக்கம் பக்கமா கவிதை, பக்கம் பக்கமா போயம், எஸ்ஸே எல்லாம் எழுதுறோம், ஒரு செகண்ட் அதை அழிச்சிடலாம். கோலம் வீடு ஃபுல்லா பெரிய கோலமா போட்டு வரோம், அதை அழிக்கிறதுக்கு ஒரு ஜக்கு தண்ணி ஊத்தினா போதும், கோலம் டோட்டலா அழிஞ்சிரும். அதே மாதிரி அல்லாஹ் நீங்க வாழ்க்கையில 50 வயசு இருக்கு, 60 வயசுக்கு எவ்வளவு அமல் செஞ்சுட்டீங்க, ஆனா நீங்க கூறிய வாரி நபியை பேசுறீங்கன்னு சொன்னா அல்லாஹ் எல்லா அமல் அழிச்சிருவானா. ஏன் நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த 3 ஆயத்தை சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொன்னா, ஈமான் கொண்ட பிறகு நீங்க காஃபிர் ஆயிட்டாலும் சரி, அல்லது நபியோட உங்க சத்தத்தை உயர்த்திட்டாலும் சரி, அல்லது கூறிய நாவுகளால நபிய ஒரு தஃப்சீர் விளக்கம் தராங்க, இது நபிக்கு மட்டும் சொந்தமல்ல, பிற முஃமின்களையும் நீங்க கூறிய நாவுகளால ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்க எல்லா அமலையும் அழிச்சிருவானா. வகான தாலிக அலல்லாஹ் யஸீரா, அது அல்லாஹ்க்கு ரொம்ப சுலபமா, ஈஸியா அல்லாஹ் அழிச்சிருவானா. ஒண்ணுமே இல்ல, நீங்க உங்க பட்டியல உங்க அக்கௌண்ட்டை நீங்க சொல்லுவீங்க, நான் அவ்வளவு வச்சிருக்கிறேன், அவ்வளவு அமல் செஞ்சுட்டேன், நான் பிறந்த விவரம் தெரிஞ்சனால நோன்பு விடல, 5 வக்து தொழுறேன், கலாலாம் கிடையாது, ஹஜ்ஜி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எந்த அமலும் கிடையாது, அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சிருவான். அதே மாதிரிதான் நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்பா அப்படின்னு நம்ம உறுதி செய்யப்பட்டுள்ளோம். நோன்பு வச்சுட்டு பெருசு இல்ல, அந்த நோன்பு பாதுகாப்பாக இருக்கணும். பொய் பேசக்கூடாது, புறம்பு. ஒரு 5 விஷயத்தை ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் இந்த 5 விஷயத்தை செய்யறாங்களோ அவங்கள நோன்பு பலன் இல்லாத நோன்பா போயிடும். இன்னொரு ஹதீஸ்ல நோன்பு இல்லைன்னு சொல்றாங்க. நோன்பு இல்லைன்னு சொன்னா எப்படி சாப்பிட்டா குடிச்சா உடல் கொண்ட நோன்பு முடிஞ்சுமோ அந்த மாதிரி இந்த 5 விஷயத்தை செஞ்சா நோன்பு முடிஞ்சு என்பதாக ஹதீஸ்ல வருது. அதுக்கு என்ன விளக்கம்னு சொன்னா, நோன்பு முடியாது, நோம்புடைய பலன் அவங்களுக்கு கிடைக்காது, நோன்பு வச்சு நன்மை கிடைக்காம போயிடும். ஒண்ணு பசித்திருப்பாங்க, தாகித்திருப்பாங்க, நோம்புடைய அமல் நன்மை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அந்த 5 விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு சொல்ல வராங்க. முதலாவது, யார் போய் பேசுறாங்களோ, நோன்பு வச்சுக்கிட்டு யார் போய் பேசுறாங்களோ, வழக்கம் போல போய் பேசிட்டு சும்மா ஒண்ணுமே இருக்காது, போன் பண்ணி என்னப்பா வரேன்னு சொன்னேன் வரலையா, இதோ பக்கத்துல வந்துட்டேன் 2 நிமிஷம் வந்துடும் அப்படின்னு, அவன் எங்க இருப்பான் இவங்க எங்க இருப்பாங்க, இதோ 2 நிமிஷம் வந்துட்டா அப்படின்னு, நீங்க போனை வைங்க பக்கத்துல வந்துடும் அப்படின்னு, இப்படி தேவையில்லாத போய் பேசுறது, சம்மந்தமே இருக்காது, போய் பேச அவசியமே கிடையாது. இப்படி நீங்க சம்மந்தம் தேவையில்லாம போய் பேசுங்க சொன்னா அந்த நோம்புடைய பலனை அல்லாஹ் எடுத்துருவான், நோன்பு வச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். 2வது, புறம் பேசுறது,
மத்தவங்களை பத்தி தவறுதலா அவதூறு பொய் பேசுறது, புறம் பேசுறது, அவனை பத்தி தெரியாத அவன் மோசமான நம்ம பார்க்கதான் அப்படி இருப்பான், தேவையில்லாம அவனை பத்தி புறம் பேசுறது. இப்படி யார் புறம் பேசுறாங்களோ அல்லாஹ் அவங்க நோன்புடைய எந்த அமலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நோன்புல மட்டுமில்ல, பொதுவாகவே பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. மூணாவது கோல் சொல்லுவது, இல்லாத பொல்லாத போய் அவனை பத்தி கோல் சொல்றது, அவன் மோசமானவன், அவனை நம்பாதீங்க அவன் கோல் சொல்றது, இந்த அமல் மூணாமல். நாலாவது பொய் சத்தியம் செய்வது, ஒரு பொருளை விற்பதுக்காகவோ அல்லது ஏதாவது விஷயத்துக்காகவோ பொய் சத்தியம் செஞ்சு பொருளை வித்தீங்க, பொருளை வாங்கினேன்னு சொன்னா அதுல பரக்கத்து இருக்காது, அல்லாஹ் நோம்புடைய நன்மையை டோட்டலா அழிச்சிடுவான். நோம்பு மட்டும் இல்ல, எல்லா மாதிரி நோம்பும் அழிச்சிடுவான். ஐந்தாவது உங்க பார்வையை பேணி பாதுகாக்கணும். அந்நிய பெண்களோ அல்லது பார்க்கத்தகாத விஷயங்களோ பார்க்க கூடாது, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது, தவறான விஷயத்தை பார்க்க கூடாது. பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் எல்லாமே டோட்டலா அழிச்சிடுவான். இந்த 5 விஷயம், பொய் பேசுறது, புறம் பேசுறது, கோல் சொல்றது, பொய் சத்தியம் செய்யறது, அந்நிய பெண்ணை பார்க்கறது, இந்த 5 யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு நோன்பு வச்சும் அல்லாஹ் அந்த பலனை இல்லாம ஆக்கிடுவான் என்பதாக சொல்றாங்க. அததான் முன்னாடி உங்களுக்கு சொல்ல முயற்சித்தேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் இந்த அமல்கள் எல்லாம் செய்யறாங்களோ, இந்த 3 விஷயத்தை அல்லாஹ் சொன்னா பாத்தீங்களா, அல்லாஹ் எவ்வளவு பேர் அமல் செஞ்சாலும் முன்னாடி சொன்ன 3 குர்ஆன் ஆயத்துல அடிப்படை என்னன்னு சொன்னா அல்லாஹ் எல்லா அமலையும் டோட்டலா அழிச்சுவான்னு சொல்ல வராங்க. அதனாலதான் சொல்றாங்க அமலை பாதுகாக்கணுமா, தேவையில்லாத விஷயத்தை பேசக்கூடாது. 3வது சொன்ன ஆயத்துல யார் கூறிய நாவுகளால புறம் பேசுறாங்க, புறம் இல்லாத பொல்லாத நபியை மட்டுமல்ல பிற முஃமின்களை தன்னோட நாவை வச்சு யார் புறமோ கோலோ அவதூறு சொல்லி சிரிறாங்களோ அவங்களால அவங்களுடைய அமல் அல்லாஹ் டோட்டலா அழிச்சிடுவான். அவங்க அப்படி அழிக்கிறது அல்லாஹ்க்கு ரொம்ப சுலபம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 2 விஷயம் நடக்கும். இப்படி யார் பொய் புறம் கோல் சொல்லி திரியறாங்களோ, பொய் சத்தியம் செஞ்சு திரியறாங்களோ 2 விஷயத்த கொடுப்பா. ஹதீஸ்ல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி மத்தவங்க மேல பொய் சொல்றது, தேவையில்லாம பொய் சொல்றது, மத்தவங்க மேல அவதூறு சொல்றது, கோல் சொல்றது, இப்படி எல்லாம் யார் செய்யறாங்களோ 2 விஷயம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். முதலாவது, நாளைக்கு மறுமையில இவருடைய நன்மை எல்லாம் எடுத்து அவருக்கு கொடுத்துருவான். யார பத்தியாவது நீங்க என்ன பத்தி யாராவது பொய்யோ புறமோ கோல பேசியிருந்தீங்கன்னு சொன்னா பேசுறவன நன்மை எடுத்து அல்லாஹ் என்ன கொடுத்துருவான், அவரை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவான். அப்படி இல்லைன்னு சொன்னா 2வது விஷயம் நான் சொன்னா அவருடைய பொய் பேசப்பட்டவருடைய கண்ணியத்துக்காக வேண்டி இவருக்கு நன்மையே இல்லாம ஆக்கிடுவான். அவரை கண்ணியத்தை நீங்க பாதுகாப்படுத்துறதுக்காக வேண்டி அவர் பொய் சொல்லி அவரை கண்ணியத்தை குறைச்சிட்டீங்க, அதனால அந்த கண்ணியத்துக்கு பதிலாக இவருடைய அமலை அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். அமல் அப்படியே தான் கிடக்கும், ஏத்துக்க மாட்டான். அல்லாஹ் பரிசுத்தத்தை கொண்டு வர மாட்டான், பட்டோலை எழுத மாட்டான் என்பதாக ஹதீஸ்ல வருது. ஆக யார பத்தியும் பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. நம்ம நோன்பு வைக்கிறது முக்கியம் இல்ல, அந்த நோன்பை சரியான முறையில நோன்பு வைக்கிறோம். நோன்பு பேருக்கு தான் நோன்பு, ஆனா நோன்புக்கு அர்த்தம் இல்லாம நன்மை இல்லாம போயிடும். ஹதீஸ்ல பாக்குறோம், எத்தனையோ ஹதீஸ்ல டாபிக் போட்டு ஹதீஸ் வரும். ஒன்னு ஜினா, விபச்சாரம் அப்படின்னு சொல்லி வரும், அதாவது வட்டின்னு சொல்லி ஹஜ், தொழுகை, நோன்பு, ஜக்காத் அப்படின்னு சொல்லி டாபிக் போட்டு பக்கமா ஹதீஸ் வரும். இப்படி எல்லா ஹதீஸ் கிதாபும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நாவை பத்தி ஒரு ஹதீஸ் டாபிக்கே வரும். நாவின் விபரீதங்கள், நாவினால் ஏற்படும் தீமைகள், நாவை பாதுகாக்க வேண்டும், நாவை பேணிக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு எல்லா ஹதீஸ் கிதாபிலும் ஒரு சாப்டர், ஒரு டாபிக்காக போட்டு அல்லாஹ் கொண்டு வந்திருக்கான். அப்படின்னு சொன்னா ஹதீஸ்ல அந்த நாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நாவை பேணி பாதுகாக்கணும். நாவுனாலதான் பல பேர் ஒண்ணுமே இல்லாம 0 ஆயிடுறாங்க. சைத்தான் விண்ணிலும் மண்ணிலும் அவன் சஜிதா செய்யாத இடமே கிடையாது. வானத்திலும் சரி பூமியிலும் சரி எல்லா இடத்தும் சஜிதா செஞ்சிருக்கிறான். இன்னும் சொல்ல போனா மலக்குகளுக்கு உஸ்தாத், அவன் உஸ்தாதுன்னு சொன்னா ஆசிரியர், மலக்குகளுக்கே பாடம் எடுத்தவன் சைத்தான். ஒரு சின்ன வார்த்தையால நான் அவருக்கு ஆதம்க்கு சஜிதா செய்ய மாட்டேன், உனக்கு சஜிதா செய்ய சொல்ல எவ்வளவுன்னா செய்யறேன், ஆதம்க்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன் ஒரு சின்ன வார்த்தையை சொன்னா வாபா வஸ்தக்பர, அவன் காஃபிரா மாறிட்டா, அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கிட்டான். அவன் இன்று வரைக்கும் சபிக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கான். காரணம் தெரியுமா, அந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் முக்கியம். நம்ம நாவா கொண்டு தெரியாம பேசுறோம், அல்லாஹ் எல்லாமே டோட்டலா அழிச்சிடறான். சின்ன வார்த்தை, அவர் நிறைய பாவம் செஞ்சு மௌத்தா போகும்போது கலிமா சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி மௌத்தா போயிட்டா சொன்னா அவர் சொர்க்கவாதி. அந்த சின்ன வார்த்தை தான் முக்கியம். அவர் எல்லாமே செஞ்சு நாளைக்கு மௌத்தா போகும்போது அல்லாஹ்லாம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, கலிமாலாம் இல்லன்னு சொல்லி மௌத்தா போயிட்டான்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கலும், அவர் நரகத்துக்குடி நபரா மாறிடுவாரு. அந்த வார்த்தை, அந்த நாவுகளை பேணி பாதுகாக்க என்பதாக சொல்லி வராங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தூபா லிமன் கான, ஒருத்தருக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சில சஹாபாக்கள் யார் நாகிம் கேட்கும் போது அவருக்கு பேச சக்தி இருந்தும் ஒருத்தர் திட்டார், ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்ல இவரால முடியும், இவர் மேல தப்பு கிடையாது, ஆனாலும் பதில் சொல்லாம பேச வேண்டிய இடத்துல பேசாம, பேச சக்தி இருந்தும் பேசாம அமைதியா காது தாத்தி பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை பயந்து அமைதியா இருக்கிறாரு. அவர் பேசிட்டு போன தெரியாம பேசான்னு சொல்லி பெருந்தன்மை அமைதியாக நிம்மதியாக இருந்தான்னு சொன்னா அல்லாஹ் இவருக்கு நற்செய்தி வழங்கட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனால பேச்சு ரொம்ப முக்கியம். நாவை பேணி பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம்,
நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 6 ரூபாய் சம்பாதிக்கிறோம், நைட்டு தூங்கும்போது நம்ம பாக்கெட்ல ₹1 கூட இல்லைன்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? அவரை முட்டாள்னு சொல்லுவாங்க. அவன் பொழைக்க தெரியாத புள்ளப்பா, அவன் சம்பாதிச்சதெல்லாம் வேஸ்ட்பா, குப்பைக்கு தான் போறோம், ஒண்ணுமே இல்லப்பா பாக்கெட்ல, பேங்க் பேலன்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் எவ்வளவு அமல் செய்றீங்க, காலையில எழுந்திருந்து நிறைய குரான் ஓதுறீங்க, நோன்பு வச்சு திக்ரு ஓதுறீங்க, துவா செய்றீங்க, ஹஜ் எவ்வளவு தான தர்மம் செய்றீங்க. ஆனா நீங்க பிறரை பத்தி புறம் பேசுறீங்க, பொய் பேசுன்னு சொன்னா நீங்க நைட்டு தூங்கும் போது அதுல உங்க அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இருக்கா, 0 பேலன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நீங்க அவரை பத்தி புறம் பேசுறீங்க பாத்தீங்களா, அவருடைய பாவத்தை எடுத்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவான், உங்க நன்மை எடுத்து அல்ல அவரு கொடுத்துருவான். அதனால யாரை பத்தி புறம் பேசாதீங்க, பொய் பேசாதீங்க. வாழ்ற காலத்துல நிம்மதியான முறையில ரசித்து ருசித்து வாழுங்க, எந்த அமலும் செஞ்சிடாதீங்க. அக்கௌண்ட்ல செல்லுல ஜிபேல ஒருத்தர் நம்பர் அனுப்ப சொல்றாரு, ஒரு ₹100 அனுப்ப சொல்றாரு, நம்ம தவறுதலா ஒரு நம்பரை மாத்தி போட்டோம்னு சொன்னா அந்த ₹100 வேற ஒருத்தருக்கு போயிடும். செல்லுல ஈஸி பண்றோம், ஈஸி பண்ணும்போது தவறுதலா ஒரு நம்பரை மாத்தியே கூட்டியே போட்டுன்னு சொன்னா அந்த ஈஸி டிரான்சாக்ஷன் வேற ஒருத்தருக்கு போயிடும். நீங்க அழுது புலமே அவர்கிட்ட போன் பண்ணுவீங்க, தெரியாம பண்ணிட்டீங்க, அந்த ₹1000 ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறோம், கூத்தாடுறோம். அந்த ₹100 ஒரு ₹1000 அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஜிபேல மாத்தி வேற அக்கௌண்ட்டுக்கு போட்டாலும் சரி, அல்லது போன்ல ரீசார்ஜ் வேற நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, அவ்வளவு கஷ்டப்படுறோம். நான் சம்பாதிச்சு ₹100 போயிடுச்சு ₹1000 போயிடுச்சுன்னு சொல்றோம். அதே மாதிரி நீங்க பகல் ஃபுல்லா நோன்பு வச்சு அவ்வளவு அமல் செஞ்சு ஒண்ணுமே அவரை பத்தி பொய் புறம் பேசிட்டீங்கன்னு சொன்னா உங்க அக்கௌண்ட்ல 0வா இருக்கும். ஒரு ₹100 இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, ஒரு நாள் ஃபுல்லா, ஒரு வருஷம் ஃபுல்லா 56 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க, 40 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க. வாழும் காலத்துல பொய் பேசுற விடுறத, புறம் பேசுறத விடலன்னு சொன்னா உங்க அமல் ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கும். அதனால செய்யக்கூடிய அமல நல்ல அமலா செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல பல ஆயத்தை சொல்றான், ஒரு 4 ஆயத்தை சொல்றான் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், கவுலன் லின்னாசி ஹுஸ்னா, பேசுனா நல்ல வார்த்தையை பேசுங்க, இதெல்லாம் பேசாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கவுலன் ஹசனா, நல்ல வார்த்தையை பேசுங்க. இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான் கவுலம் மஅரூஃபா, மக்களுக்கு நன்மை தரக்கிற விஷயங்களை பேசுங்க. நீங்க பேசினா அதுல பலன் இருக்கும், பிரயோஜனம் இருக்கும், தேவையில்லாத பேசாதீங்க, பேச நன்மை இருக்கிற விஷயத்தை பேசுங்க. அல்லாஹ் இன்னொரு 3வது ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான் கவுலன் கரீமா, சங்கையான வார்த்தை கொண்டு பேசுங்க. வார்த்தையில அழகு தோரணம் வேற மாதிரி இருக்கு. ஒரு ஆபீஸ்ல உள்ள எழுதிருக்கிறாங்க, மேல எழுதிருக்கிறாங்க உத்தரவின்றி உள்ளே வராதே அப்படின்னு எழுதிருக்கிறாங்க, அதுவும் ஒரே அர்த்தம் தான். இன்னொரு ஆபீஸ்ல அனுமதி பெற்று உள்ளே வரும், ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஒண்ணு உத்தரவின்றி உள்ளே வராது அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு மனச காயப்பத்திரமா இருக்கு. உத்தரவின்றி உள்ளே வராது அதுக்கும் ஒரே அர்த்தம் தான், அனுமதி பெற்ற பின் உள்ளே வரும் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனா வார்த்தை மாறுது பாத்தீங்களா, உத்தரவின்றி உள்ளே வராதுன்னும் போது நம்மள காயப்படுத்துற மாதிரி இருக்குது. இன்னொரு இடத்துல பணிவா அன்பா, அனுமதி பெற்ற பின் உள்ளே வரும், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா. அதுதான் அல்லாஹ் சொல்றான் கவுலன் கரிமா, நல்ல சங்கையான வார்த்தையை பேசுங்க என்பதை அல்லாஹ் சொல்றான். 4வது ஆயத்தை அல்லாஹ் சொல்றான் கவுலன் சதீதா. அல்லாஹ் ஜிம்மா குத்பால இமாம் ஓதுவார் பாத்தீங்கன்னா கூலு கவுலன் சதீதா, அதாவது தெளிவான வார்த்தை பேசுங்க. சந்தேகமா இருக்கு அதை பேசாதீங்க, குழப்பமா இருக்கு அதை பத்தி பேசாதீங்க, குழப்பமா இருக்கு சந்தேகமா இருக்கு விட்டுடுங்க, அதே பேச அவசியமே கிடையாது, அதை விட்டுடுங்க. உங்களுக்கு தெளிவா உண்மைன்னு தெரியுது அதை மட்டும் பேசுங்க. அல்லாஹ் சொல்றான் கவுலன் ஹசனா, நல்லதை பேசுங்க. கவுலன் கரிமா, சங்கையான வார்த்தை பேசுங்க. கவுலும் மாறுஃபா, நன்மை மக்களுக்கு நீங்க பேசணும் நன்மை கிடைக்கும்னு சொன்னா அந்த விஷயத்த நீங்க பேசி அவ்வளவு அப்ப அமைதியா இருக்கக்கூடாது, அப்படி பேசுங்க, தெளிவா பேசுங்க. நல்லா சொல்றான். ஏன் இதெல்லாம் சொல்லவன்னு சொன்னா உங்க பேச்சுல கவனமா இருக்கணும். நம்ம ஏதோ தானே பேசணும் சொன்னா அது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்திடும். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு போய் கேட்கறாங்க, உக்பத் ஆமிர் ரலியல்லாஹு நாயகமே, வாழ்க்கையில முன்னேறணும், நிம்மதியா இருக்கணும், வாழ்க்கை முழுவதும் நிம்மதியா இருக்கும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு 3 விஷயத்த சொல்றாங்க. அதுல முதல் விஷயம் என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்க நாவை கண்ட்ரோலா வச்சுக்கங்க, தேவையில்லாத பேசாதீங்க. இந்த கண்ட்ரோல் நாக்க பக்குவப்படுத்தி எதை பேசணும் அதை மட்டும் பேசுங்க, தேவையில்லாத பேசாதீங்க, அமைதியா பேசுங்க, நன்மையா பேசுங்க சொல்றாங்க. முழு வாழ்க்கை டோட்டல் வாழ்க்கை வெற்றி அடையணும், நிம்மதி ஆகணும்னு சொன்னா உங்க நாவை நல்லபடியா பேசுங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. நாவல் அவ்வளவு விபரீதம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல் ஃபித்னது அஷத்து மின கத்ல், ஃபித்னா இருக்கு பாத்தீங்களா, தேவையில்லாத குழப்பத்தை பேசுறீங்க பாத்தீங்களா, அது கொலை செய்யறதை விட மோசமானதா. இன்னொரு அல்லாஹ் சொல்றான் அல் ஃபித்னது அக்பர் மின கத்ல், கொலை செய்யதை விட ஃபித்னா பண்றது, குழப்பத்தை உண்டாக்குது பெரிய விஷயம், அக்பர் ரொம்ப பெருசா. கொலை குணம் செஞ்சலாமா, ஆனா குழப்பத்தை உண்டாக்க அதை விட பெருசா அல்லாஹ் சொல்ல வரான். இதுக்கு விளக்கம் தராங்க இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் தராங்க. நீங்க செய்த குழப்பத்தினால, சொல்ற பொய்னால, சொல்ற கோல்னால அது கொலைக்கு வழிவகுக்கும். அதனால ஃபித்னா கொலையை விட பெருசு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்பதாக விளக்கம் தராங்க. ஒரு சின்ன பொய் சொல்லியிருப்பீங்க, அவன் பண்ணிட்டான் பொய் சொன்னீங்க, அவன் மனசுல மைண்ட் அதே விடும், அவனை பண்ணிட்டானா, நம்மளை பத்தி அப்படி பேசிட்டானா, அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கொலை வரைக்கும் அந்த விஷயம் தூண்டுறோம். எனவே கொலையை விட ஃபித்னா பெருசு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுறான். அதனால பேச விஷயம் தெளிவா பேசுங்க. குர்ஆன்ல 114 சூரா இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அல் பக்ரால ஆரம்பிச்சு அந்நாஸ் முடியுது. 114 சூறால எந்த பாவத்துக்கும் தனியா சாப்டர் வச்சு அல்லாஹ் பேரை வைக்கல. ஜினா விபச்சாரம் சொல்லி ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கல, வட்டி ரிபா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சாப்டர் கூட இறக்கல. ஆனா அல்லாஹ் இப்படி எல்லாம் இறக்கிருக்கான். அல் பக்ரா பசு மாடு அப்படின்னு சொல்லி சூறா இறக்கிருக்கான்.
ஃபீல் யானை அப்படின்னு சொல்லி சூறா இறக்கியிருக்கான். அன்கபூத் சிலந்தி அப்படின்னு சொல்லி இறக்கிருக்கான். இன்னும் சொல்ல போனா அல் மாயிதா உணவு தட்டுன்னு சொல்லி சூறா இறக்கிருக்கான். இப்படி சின்ன சின்ன அற்புதமான விஷயத்த சொல்லி அல்லாஹ் சூறா இறக்கும் போது பெரிய பெரிய பாவத்தை வச்சு சூறா அல்லாஹ் இறக்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் கோடிட்டு மென்ஷன் பண்ணி ஒரு சூறாவை இறக்கிட்டான். 114 குர்ஆன் எடுத்து பாருங்க. 104வது சூறா அல் ஹுமஸா புறம் பேசுதல் அப்படின்னு சொல்லி சூறா அல்லாஹ் இறக்கிட்டான். பெரிய பெரிய பாவனா இருக்குது, வட்டி இருக்குது, ஜினா இருக்குது, வட்டி இருக்குது, விபச்சாரம் இருக்குது, கொலை இருக்குது, லஞ்சம் இருக்குது, மோசடி, எவ்வளவோ பெரிய பெரிய பாவனா விட்டுட்டு அல்லாஹ் தஆலா புறம் பேசுதல் சொல்லி ஒரு சூறாவே அல்லாஹ் இறக்கிருக்கான்னு சொன்னா அது எவ்வளவு மோசமா இருக்கும். அல்லாஹ் சொல்றான் வயலில் குல்லி ஹுமஸத்தின் லுமஸா அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா? வயலில் குல்லி ஹுமஸத்தின் லுமஸா புறம் பேசுவதற்கு கேடுதான் என்பதை அல்லாஹ் முதல் ஆயத்துல அதான் இருக்கிறான். யார் புறம் பேசுறாங்களோ அவங்களுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான். ஆக புறம் பேசுதல் நாவை பேணி பாதுகாக்கணும். நாவுனால அவ்வளவு விபரம் ஏற்படும் என்பதாக அல்லாஹ்வும் ரசூலும் சொல்ல நம்ம முயற்சிக்கிறாங்க. நரகத்துல ஸல்லல்லாஹு மேராஜுக்கு போயிட்டு நரகத்தை பார்த்துட்டு வராங்க. எல்லாருக்கும் சரி சம்பவம் தெரியும் இல்லையா? அப்ப பார்க்கும்போது மர்ரபி கௌமின் ஒரு கூட்டத்தை ஸல்லல்லாஹு கடந்து போறாங்க. போகும்போது ஒரு கூட்டம் ஃபுல்லா நரகத்துல இருக்குதா. அவங்க நகம் கையெல்லாம் செம்பு மாதிரி இருக்குதாம். நமக்கு நரம்பு சதெல்லாம் கை இப்படி இருக்குது, அவங்களுக்கு நரகத்துல கை செம்பு மாதிரி அப்படியே நீட்டா நகலாம் நீட்டா இருக்குதா. அப்படியே முகத்தை நெஞ்ச எல்லாம் கீறிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க பார்த்து எல்லாத்தையும் கீறிக்கிறாங்க. சத்த நரம்பு சதை எல்லாம் வழிஞ்சு ஊத்துதான். அதை எடுத்து அப்படியே சாப்பிடுறாங்களாம். ஸல்லல்லாஹு பார்த்து தலையில அடிச்சுட்டு ஜிப்ரீலே மன்ஹும் யாரு இவங்க, ஏன் இப்படி கேவலமா இருக்கிறாங்க கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு பதில் அளிக்கிறாங்க இவங்கதான் மத்தவங்களை பத்தி பொய் புறம் பேசி தெரிஞ்சாங்க பாத்தீங்களா, அதனால மத்தவங்க கறி மத்தவங்க சதை துண்டு ரத்தத்துக்கு ஆசைப்பட்டு பொய் புறம் பேசினாங்க பாத்தீங்களா, அதான் அல்லாஹ் இவங்களுக்கு உணவாகவே அதை ஆக்கிட்டான்னு சொல்றாங்களாம். ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இது நேரடியாக கண்கூடா பார்த்துட்டு வந்து சொல்றாங்க. பூமியில வந்து சொல்றாங்க பொய் புறம் பேசாதீங்க, நான் இப்படி பார்த்தேன்னு சொல்றாங்க. யார் பொய் புறம் பேசி புகட்ட பேசி புறத்தை பேசி திரியறாங்களோ அவங்க நாளைக்கு நரகத்துல நீட்டு செம்புகளால் ஆன நகத்தை வச்சு தங்கள் தானே கீழே சதை எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளவு அருகுருப்பான வேதனை துன்புறுத்தும் வேதனை அல்லாஹ் கொடுப்பான். எனவே நீங்க தவிர்த்திருக்கிற என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அதனால நிறைய பேர் பொய் புறம் சாதாரணமா பொய் பேசுறது, சாதாரணமா புறம் பேசுது, நன்மை எல்லாம் டோட்டலா ஜீரோ ஆயிடும். எவ்வளவு அமல் செஞ்சிருப்பீங்க, சின்ன பொய் சொல்லுவீங்க எல்லாமே போயிடும். ஸல்லல்லாஹு சொல்றாங்களா, நான் சொல்றது ஸல்லல்லாஹு முஆத் இப்னு ஜபல் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்களா, நிறைய பேர் நரகத்துல நான் பார்த்தேன், அதுல ஹஜ்ஜி செஞ்சவங்க தொழுதவங்க நோன்பு நோட்டவங்க தான் நிறைய பேர் நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. ஆச்சரியமான ஹதீஸ். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு உட்பட சஹாபாக்கள் கேட்கறாங்க, நான் ஹஜ்ஜி தொழுக நோன்பு செஞ்சா சொர்க்கத்துக்கு தான் போல, ஏன் நரகத்துக்கு போனாங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க நாவின் அறுவடையின் காரணமாக அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்க. ஏதாவது அமல் செஞ்சு நிறைய அமல் செஞ்சிருப்பாங்க, நாவல மத்தவங்க பத்தி புறம் போய் பேசினா சொன்னா அதன் காரணமாக நாவின் அறுவடையின் காரணமாக அவர் நரகத்துக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனால பார்த்து பேசுறோம். பொண்ணு ஒரு உதாரணத்துக்கு பெண்ணு பார்க்க போறாங்க, ஒரு பொண்ணை பார்க்க போறாங்க. அப்ப உங்களுக்கு விசாரிக்கிறாங்க, நீங்க கடை வச்சிருக்கீங்க, கறி கடை ஏதோ வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு கேட்கறாங்க அந்த மூணாவது வீட்டுல மூணாவது தெரு 4வது வீட்டு பொண்ணு இருக்குது, எப்படி அந்த பொண்ணை பார்க்க போறீங்க, பார்த்து நடந்துங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணை பார்க்க போகவே மாட்டாரு. சின்ன விஷயம் தான், சின்னதா சொல்லுவீங்க, அந்த பொண்ணா யோசிச்சிங்கன்னு சொல்லி நீங்க போயிடுவீங்க. சொல்லிட்டு சுபானாலும் திக்கிறவீங்க. அந்த சுபான திக்கிற பையனே கிடையாது. ஒரு தேவையில்லாத ஒரு பத்தினி பெண் மேல புறம் பேசிட்டு நீங்க சுபானா சொன்னாலும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி தொழுதாலும் சரி ஹஜ்ஜி சொன்னா சரி அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. தேவையில்லாத அந்த பொண்ணுகிட்ட நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர் பொண்ணு பார்க்க போக மாட்டாரு. அப்படியே கல்யாணம் ஆனாலும் அது கடைசி வரைக்கும் மைண்ட்ல வச்சிருப்பா, தலாக் வரைக்கும் கொண்டு போயிட்டுரும். சின்ன வார்த்தை தான், நீங்க எவ்வளவு பேர் அமல் செஞ்சா அமல ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். சின்ன உலமாக்கள் சொல்றாங்க, நீங்க நிக்காஹ் பண்ணும்போது பெரிய பெரிய வார்த்தை மண்டபம் வச்சு தாலி கட்டி மேல அப்படி எல்லாம் பண்ணல. நம்ம சரீரத்துல எப்படி சொல்லுது, கபில் தூன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. கபில் தூண் அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு முடிஞ்சு போச்சு. அந்த சின்ன வார்த்தை தானே நீங்க நிக்காஹ் முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன வார்த்தை தலாக், நான் தலாக் விட்டுட்டேன்னு சொன்னா தலாக் ஆயிடுச்சு. நான் பொய் சொன்னாங்க, சும்மா விளையாட்டு சொன்னாங்க, கோபத்தை சொன்னாலும் சரி, பொய் சொன்னா விளையாட்டு சொன்னா சரி, நான் உன்னை தலாக் விட்டுட்டேன்னு சொல்லிட்டா அது தலாக்கு தான். சரீரத்துல அதுதான் சின்ன வார்த்தை கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதே சின்ன ஒரே ஒரு வார்த்தை தலாக் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும்ன்றதாக சொல்றாங்க. அதனால வார்த்தை கவனம், வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுவும் நோன்பு வச்ச காலத்துல தேவையில்லாத பேசுன்னு சொன்னா அல்லாஹ் எல்லாத்துக்குமே நோன்பு அமல் எல்லாம் போயிடும். ஸல்லல்லாஹு சொல்றாங்க 2 விஷயம் இருக்குதுப்பா, அந்த 2 விஷயத்தை நீங்க பேணி கரெக்டா கண்ட்ரோலா வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் கேரண்டி, உங்களை சொர்க்கத்தை நான் கொண்டு போய் விட்டுருவேன். ஸல்லல்லாஹு சொல்றாங்க. யார் இப்படி சொல்ல முடியும்? 2 விஷயத்த மட்டும் நீங்க பாதுகாத்துட்டீங்க, பாதுகாத்து கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னா நாளைக்கு மறுமையில உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் நான் விட்டுறேன், நான் கேரண்டி. 1 2 தாடைக்கு நடுவில் உள்ள நாவு, இன்னொன்னு 2 தொடைக்கு மத்தியில் உள்ள மர்மஸ்தானம். மர்மஸ்தானத்தையும் நாக்கையும் நீங்க சரியாக பயன்படுத்தி நல்ல முறையா பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு அங்க மறுமையில வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்க சொர்க்கத்தை நான் கூட்டு போயிடுறேன். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. மர்மஸ்தானத்தை பார்க்கலாம், அன்னி பெண்ணை பார்க்க கூடாது, தவறான வழியில போகக்கூடாது, தவறான பேச்சை தவறான சிந்தனை செய்யாம நீங்க இருந்தீங்க சொன்னா நாளைக்கு உங்களை நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவேன் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அமல் ஹஜ்ஜி,
வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை செஞ்சா போதும், ஹஜ்ஜி கடமை நீங்கிடும். அந்த ஹஜ்ஜில அல்லாஹ் சொல்றான் தெரியுமா, குர்ஆன்ல சொல்றான் தெரியுமா, ஹஜ்ஜில அல்லாஹ் சொல்றான், நீங்க ஹஜ்ஜி செய்றீங்க, பொய்யை விட்டு புறமிட்டு பேணிக்கிறீங்கன்னு சொல்றான். அவ்வளவு பெரிய ஹஜ்ஜில வாழ்க்கை ஒரு தடவை செஞ்சா போதும். அந்த ஹஜ்ஜில அல்லாஹ் தஆலா சொல்றான், பொய் பேசாம புறம் பேசாம இருங்க, ஹஜ் அப்பதான் கூடும் மக்பூலாக என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதனால பொய் புறம் ரொம்ப மோசமான விஷயம், எல்லா அமலையும் கழுவி கொண்டு போயிடுமா. உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, ஒரு கறி சட்டி இருக்குது, சட்டி இருக்கு இல்லையா, அதை அடுப்புல காய்ச்சி ஏதாவது சாப்பாடு சமையல் செய்யறோம், குழம்பு வைக்கிறோம், அந்த குழம்பு அந்த சட்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கறி அப்படியே அப்பி இருக்கும். அந்த கறியை கழுவுறதுக்கு வேண்டி தண்ணியில போட்டு கறியை கழுவ நல்லா சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு கழுவ அந்த சட்டியில கறி எல்லாம் போயிடும். இப்ப அந்த சட்டி சுத்தமாயிடும், ஆனா தண்ணி ஓடக்கூடிய தண்ணி பார்த்து கறி ஆயிடும். அதே மாதிரிதான் நீங்க ஒருத்தரை பத்தி கழுவி ஊத்துறீங்கன்னு சொன்னா அவருடைய அமல எல்லாம் சுத்தமா போயிடும், அவர் சுத்தமா பர்ஃபெக்ட் ஆயிடுவாரு. நீங்க பேச அவருடைய பத்தி நீங்க என்னென்ன பாவம் புறம் பேசுறீங்களோ கோல் பேசுறீங்களோ அவர் சுத்தமா பர்ஃபெக்டா தூய்மை ஆயிடுவாரு. நீங்க பேச உங்க அக்கௌண்ட்ல அந்த அமல் அந்த பாவம் எல்லாம் உங்க அக்கௌண்ட் நல்லா எழுதிடுவான். அந்த சட்டி சுத்தமான மாதிரி அவர் சுத்தமாயிடுவாரு. அதை கழுவிட தண்ணி கரியா போன மாதிரி பேசுற நீங்க கரியாயிடுவீங்க, நீங்க பாவத்துக்குள்ள ஆயிடுவீங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்ற கொஞ்ச காலம் ரசித்து வாழுங்க, மற்றவங்களை பொய்ப்புறம் பேசாதீங்க, அமல்களை செஞ்ச அமலை பாதுகாப்பா கொண்டு போறது ரொம்ப முக்கியம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோம்புடைய காலத்தை செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் எல்லா அமலும் ஏற்றுக்கொள்வானாக. மீதும் நோன்பை நோக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் மானிக்கு தந்தார் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.